வக்ஃபு திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து சென்னை பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் மறியலில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் வசந்தன். வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்றத்தில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் என தலைமை சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலை அருகே தமிழக வெற்றிக் கழகத்தினர் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் அந்த கையில் பதாகைகள் ஏந்தியவாறு கண்டனத்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அங்கு போலீசும் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர். அந்த பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலை அருகே உள்ள அம்பேத்கர் சிலை அருகில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. திடீரென கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்த தாவேகாவினர் சாலையில் இறங்கி சாலை மறியலில் ஈடுபட்டனர். வாகனங்களை தடுத்து நிறுத்தி போலீசாரிடம் தள்ளுமுள்ளிலும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொழுது நாங்கள் பொதுமக்களுக்கு கையூட்டு ஏற்படுத்தாமல் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என கூறினார்கள். இதனால் சற்று காவல்துறையினர் ஒதுங்கி நின்ற வேளையில் பேரிகார்டுகளை தள்ளிவிட்டு சாலையில் வந்து பேருந்துகள் மற்றும் கார்களை தடுத்து நிறுத்தியவாறு சாலையில் நீண்ட தூரமாக நடந்து செல்ல ஆரம்பித்தனர். உடனடியாக அங்கு குவிந்த காவல்துறையினர் அனைவரையும் அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனால் தாவேகாவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் தொடர்ந்து ஏற்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த பல்லாவரம் காவல் ஆய்வாளர் அவர்கள் அனைவரையும் அருகில் இருந்த திருமண மண்டபத்திற்குள் அடைத்து இந்த சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். மேலும் இதுபோன்று அத்துமீறியவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் எனவும் முக்கியமான நபர்களின் பெயர் பட்டியல்களை சேகரிப்பதாகவும் காவல்துறை ஆய்வாளர் தற்சமயம் தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.